Welcome to our YouTube channel. Like, share and subscribe. In this video, we are going to discuss about class 8th standard English Unit 1 Supplementary. The Woman on Platform 8, written by Ruskin Bond. Let's start about the author. Ruskin Bond is a short story writer, novelist and poet, the favorite writer of Indian children. ரஸ்கின் பாண்ட் இந்த கதையுடைய ஆசிரியர். இவர் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர்னா சிறுகதை எழுத்தாளர், நாவலிஸ்ட்னா நாவல் ஆசிரியர் அண்ட் போயட்னா கவிஞர். த ஃபேவரட் ரைட்டர் ஆஃப் இந்தியன் சில்ட்ரன், இந்திய குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு எழுத்தாளர். His first novel, Room on the Roof, was published when he was still in his teens. இவருடைய ஃபர்ஸ்ட் நாவல் என்ன அப்படின்னா ரூம் ஆன் தி ரூஃப். இதை அவருடைய டீனேஜ்லேயே பப்ளிஷ் பண்ணிட்டார். திஸ் நாவல் ஓன் ஹிம் த ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்ட் இன் 1957. ரூம் ஆன் தி ரூஃப் அப்படின்ற நாவலுக்காக இவருக்கு ஒரு அவார்டு கிடச்சிருக்கு. அந்த அவார்டுடைய நேம் ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்ட் இன் 1957 கிடச்சிருக்கு. ஹி ஆல்சோ ரைட்ஸ் அபவுட் சில்ட்ரன் அண்ட் த சிம்பிள் ஹில் ஃபோக் ஆஃப் உத்தரகாண்ட். குழந்தைகளை பற்றியும் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் உத்தரகாண்டில் உள்ள மலைவாசிகளை பற்றியும் எழுதியிருக்காரு. சிம்பிளிசிட்டி அண்ட் ஃப்ளூயன்சி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் அன் இன்சைட் இன்டு ஹியூமன் நேச்சர் ஆர் ஹால்மார்க்ஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்டைல். இவருடைய எழுத்துக்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஹியூமனை பற்றி அப்படியே நேச்சராக என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதியிருப்பார். His major writings include An Island of Trees, A Bond with the Mountains and The India I Love. இவர் எழுதக்கூடிய எழுத்துக்களில் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆனது இந்த 3 புத்தகங்களும் தான். He has also been honored with the சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் லிட்ரேச்சர். இவருக்கு இந்தியன் லிட்ரேச்சருக்காக சாகித்ய அகாதமி அவார்டும் கிடச்சிருக்கு. Let's see the characters in this story. Arun, the main character, a boy of 12 years old. Satish, Arun's schoolmate. The stranger woman, a simple woman. And finally, Satish's mother. This lesson, The Woman on Platform 8, is the story about love and affection. இந்த ஸ்டோரியில் லவ் அண்ட் அஃபெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். A school boy named Arun narrate this story. அந்த மெயின் கேரக்டர் அருண் தான் இந்த ஸ்டோரியை நமக்கு நரேட் பண்ண போகிறாங்க. நரேட் பண்ணுறதுனா சொல்கிறது. அவங்க தான் இந்த ஸ்டோரியை சொல்கிறாங்க. It has 2 sections. First, we are going to see section 1. It was my second year at boarding school and I was sitting on platform number 8 at Ambala station waiting for the northern bound train. ஸோ இந்த ஸ்டோரி நமக்கு நரேட் பண்ணுறது அருண், மெயின் கேரக்டர். அவருடைய அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 அந்த பிளேஸில் என்ன நடந்தது அப்படின்றத தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. ஸோ அவருக்கு இது செகண்ட் இயர், போர்டிங் ஸ்கூலில் செகண்ட் இயர். ஸோ அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காரு. அம்பாலா ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எதுக்காக வெயிட் பண்ணுறாருன்னா நார்தர்ன் பவுண்ட் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. I think I was about 12 at the time. My parents consider me old enough to travel alone and I had arrived by bus at Ambala early in the evening. I think I was about 12 at the time. நாங்கள் அம்பாலா ஸ்டேஷனில் வெயிட் பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த டைமில் எனக்கு ஒரு 12 இயர்ஸ் இருக்கும். My parents consider me old enough to travel alone and I had arrived by bus at Ambala early in the evening. என்னோடய பேரண்ட்ஸ் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ ஓகே இவனுக்கு 12 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஸோ தனியாகவே ட்ராவல் பண்ணி ஸ்கூலுக்கு போயிடுவான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ அதனால நான் தனியாகவே என்ன பண்ணேன், என்னோடய வில்லேஜிலேருந்து நான் ட்ராவல் பண்ணி அம்பாலா ஸ்டேஷனுக்கு ஏர்லி ஈவினிங்கே நான் ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Now, there was a wait till midnight before my train arrived. மிட்நைட்னா நள்ளிரவு ஆகிடுச்சு, இன்னும் என்னோடய ட்ரெயின் வந்து சேரலை. ஸோ நான் அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். Most of the time I had been pacing up and down the platform. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் என்ன பண்ணுவேன், அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, மேலேயும் கீழேயும் ஏறி நடந்துகிட்ருப்பேன். ப்ரௌசிங் அட் தி புக் ஸ்டால், பக்கத்தில் ஒரு புக் ஷாப் இருந்தது. ஸோ அந்த புக் ஷாப்பில் போயிட்டு நான் ஏதாவது புக் எடுத்து படிச்சுட்ருப்பேன். ஆர் ஃபீடிங் ப்ரோக்கன் பிஸ்கெட்ஸ் டு ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்னா தெரு நாய்கள். அந்த தெரு நாய்கள் எனக்குள்ளே இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன், என்னுடைய பிஸ்கெட்ஸை எடுத்து கொடுத்துட்ருப்பேன். ட்ரெயின்ஸ் கேம் அண்ட் வெண்ட், ட்ரெயின் வரும் போகும், இந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்கும், நான் பார்த்துட்ருப்பேன். அண்ட் த பிளாட்ஃபார்ம் உட் பி குவைட் ஃபார் அ வைல். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கும், கொஞ்சம் நேரத்துக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். அண்ட் தென் அடுத்து என்ன ஆகும்னா, அண்ட் தென் when a train arrived it would be an inferno of heaving, shouting, agitated human bodies. So here inferno means hell, அதாவது நரகம். ஹீவிங்னா வித் ஃபோர்ஸ், அதாவது மக்கள் கூட்டம் வேகமாக வர்றது. ஹியர் அஜிடேட்டட் AGITATED, அஜிடேட்டட் அப்படின்னா பதட்டம்.
ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ட்ரெயின் மறுபடியும் அரைவ் ஆகுது இல்லையா, ஸோ அரைவ் ஆகுறப்போ அந்த இடமே வந்து ரொம்ப ஒரு நரகம் மாதிரி இருக்கும். மக்கள் கூட்டம் பதறி அடிச்சுட்டு ரொம்ப பதட்டமாக என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரெயினில் ஏறுறதும் ட்ரெயின்லேருந்து கீழே இறங்குறதுமா இருப்பாங்க. அந்த ஹியூமன் பாடிஸ், அஜிடேட்டட் ஹியூமன் பாடிஸ் அப்படின்னா ரொம்ப பதட்ட நிலையில் இருப்பாங்க அப்படின்றாங்க. As the garage doors opened, a tide of people would sweep down upon the nervous little ticket collector at the gate. And every time this happened. ஸோ ட்ரெயின் அரைவ் ஆக போகிற டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்பவே பிஸியாக இருக்கும். ட்ரெயின் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகும். டோர் ஓப்பன் ஆன உடனே எ டைட் ஆஃப் பீப்புள், டைட் அப்படின்னா அலை, ஸோ அலை மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து அந்த டோருக்கு உள்ளேருந்து வெளியில் வருவாங்க. அந்த மக்கள் எல்லாருமே நேராக யார்கிட்ட போவாங்க அப்படின்னா லிட்டில் டிக்கெட் கலெக்டர். அந்த டிக்கெட் கலெக்டர் வந்து கேட்டுக்கு பக்கத்தில் நிற்பார். ஸோ எல்லா கூட்டமே என்ன ஆகும் அப்படின்னா அவரை நோக்கி தான் ஓடும். அண்ட் எவ்ரி டைம் திஸ் ஹேப்பண்ட். ஸோ எப்போல்லாம் ட்ரெயின் வந்து அங்கே அரைவ் ஆகுதோ அந்த டைம் எல்லாமே இதே மாதிரி தான் நடக்கும். ஐ வுட் பி காட் இன் தி ரஷ் அண்ட் ஸ்வெப்ட் அவுட் சைட் த ஸ்டேஷன். ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி நடக்குதோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, மக்கள் அவ்வளோ கூட்டம் வரும், நேராக டிக்கெட் கலெக்டர்கிட்ட போவாங்க. நானும் அதே இடத்துல தான் உட்காந்துருப்பேன். என்னையும் என்ன பண்ணிடுவாங்க, அந்த கூட்டத்தோட கூட்டமாக சேர்த்து அடித்து இழுத்துட்டு போயிடுவாங்க. நான் ஸ்டேஷனுக்கு வெளியிலே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Now tired of this game and have ambling about the platform. ஸோ நான் இந்த கேம் வந்து ஒவ்வொரு தடவை ட்ரெயின் வர்றப்பெல்லாம் இதே மாதிரி தான் நடக்கும். மக்கள் கூட்டம் வேகமாக வந்து என்னை வெளியில் தள்ளிட்டு போயிடுவாங்க. நான் திருப்பி அங்கேருந்து நடந்து வந்து உட்காருவேன், பிளாட்ஃபார்மில் நடந்துகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் ஆம்பிளிங் அப்படின்னா என்னென்னா ரொம்ப மெதுவாக நடத்தல். ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க இல்லையா, அதனால் ஸ்லோவாக அந்த பிளாட்ஃபார்மில் நடந்துகிட்ருக்காங்க. I sat down on my suitcase and gasped dismally across the railway tracks. ஸோ நான் இந்த கேமில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா அவருடைய சூட்கேஸில் உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு அவரை பார்க்குறப்பவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அந்த ரயில்வே ட்ராக்ஸை பார்த்துட்டே இருக்கார், எப்படா நம்மளுடைய ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கார். பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா அவருடைய முகம் வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்குது. Trolleys rolled past me and I was conscious of the cries of the various vendors, the men who sold curds and lemon, the sweet meat. ஸோ நான் ரொம்ப டயர்டாகி போய் எப்படா என்னுடைய ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். அந்த டைமில் இந்த போர்ட்டர்ஸ்லாம் லக்கேஜ் தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த ட்ராலி வந்து தள்ளிட்டு போகிறாங்க. அண்ட் ஐ வாஸ் கான்ஷியஸ் ஆஃப் தி க்ரைஸ் ஆஃப் தி வேரியஸ் வெண்டர்ஸ்னால் வியாபாரிகள். இந்த வியாபாரிகள்லாம் பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் கத்திட்டு வருவாங்க இல்லையா, விற்பனை விற்றுட்டு வருவாங்க, டீ காஃபி அந்த மாதிரி விற்றுட்டு வருவாங்க இல்லையா. இங்கே அதே மாதிரி சவுண்ட்ஸ் கேட்குது. கர்ட்ஸ் அண்ட் லெமன், தயிர், லெமன் அதெல்லாம் விற்கிறாங்க. அண்ட் ஸ்வீட் அண்ட் மீட் இது எல்லாமே விற்கிறாங்க. ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே அவருக்கு கேட்குது. Sellers, the newspaper boy, but I had lost interest in all that went on along the busy platform. ஸோ இது எல்லாத்தையும் ரொம்ப நேரம் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட்டு ஒரு ரொம்ப ஆர்வமாக அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் வர்றப்பெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் இல்லையா, எல்லா கூட்டமும் வந்து அவர் தள்ளி வெளியில் ஸ்டேஷனுக்கு வெளியில் தள்ளி திருப்பி அவர் வந்து அதே இடத்துல உட்காந்துருந்து இதே மாதிரி அடிக்கடி நடந்த உடனே என்னாச்சு அப்படின்னா அவருக்கு ரொம்ப டயர்டாகி இதை வந்து ரசிக்கிறதே அவருக்கு போயிடுச்சு. And continued to stare across the railway tracks, feeling bored and a little lonely. Here stare, S-T-A-R-E, stare means ரொம்ப முறைத்து பார்க்குறது. அதாவது என்னென்னா தன்னுடைய எப்படா நம்மளுடைய ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ட்ராக்ஸே ரொம்ப வெறிச்சு பார்த்துட்ருக்காரு. அண்ட் ஃபீலிங் போர்ட் அண்ட் லிட்டில் லோன்லி, ரொம்ப கொஞ்சம் தனிமையாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா மிட் நைட் இல்லையா, ஸோ கொஞ்சம் தனிமையாக ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காரு. Are you all alone, my son? asked a soft voice close behind me. ஸோ எனக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்டுது. என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப தனிமையில் உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்டான வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது. ஐ லுக்ட் அப் அண்ட் saw a woman standing near me. நீங்கள் தனிமையை ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்டது இல்லையா, ஸோ அந்த வாய்ஸ் கேட்ட உடனே பக்கத்தில் திரும்பி பார்க்குறாரு. ஒரு லேடி நின்றுட்டுருக்காங்க. She was leaning over and I saw a pale face and dark kind eyes. ஸோ நான் அந்த லேடியை பார்க்குறப்ப எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப லீனாக இருக்காங்க. அவங்களுடைய ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப வெளிரி போன, பேலி ஃபேஸ் அப்படின்னா வெளிரி போன முகம்னு சொல்லுவாங்க இல்லை, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் டார்க் கைண்ட் ஐஸ், அவங்களுடைய ஐஸை பார்க்குறப்போ ரொம்பவே வந்து பரிதாபமான ஒரு ஐஸ் மாதிரி இருக்குது. She wore no jewels and was dressed very simply in a white saree. நெக்ஸ்ட், she wore no jewels, எந்த ஒரு ஜுவல்ஸும் அவங்க வியர் பண்ணலை. அண்ட் நெக்ஸ்ட் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் பார்த்தா ஒரு ஒயிட் சாரீ வந்து வியர் பண்ணியிருக்காங்க. எஸ், ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், ஐ செட் அண்ட் ஸ்டுட் அப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. ஆமாம், நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்ட்ஃபுல்லி நான் எழுந்திரிச்சு அவங்க கேட்ட கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணேன்.
She seemed poor, but there was a dignity about her that commanded respect. ஸோ அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஏழ்மையாக இருந்தாலும் அவங்கள பார்த்த உடனே எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், அவங்க கேட்ட கொஷினுக்கு நான் எழுந்திரிச்சு நின்று ஆன்சர் பண்ணேன். I have been watching you for some time, she said. Did your parents come to see you off? நான் கொஞ்ச நேரமாக உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை வழி அனுப்ப வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அருண்கிட்ட கேட்குறாங்க. I don't live here, I said. I had to change trains anyway, I can travel alone. நான் இங்கே லீவ் பண்ணலை, நான் பக்கத்து ஊர்லேருந்து வரேன். ஸோ நிறைய ட்ரெயின்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்ததுனால நான் தனியாகவே ட்ராவல் பண்ணுவேன்னு என்னோடய பேரண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு அருண் சொல்கிறான். ஐ எம் ஷுர் யூ கேன். ஸோ நான் தனியாக என்னால் ட்ராவல் பண்ண முடியும்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு தெரியும் உன்னால் முடியும். ஷீ செட், அவங்க சொன்னாங்க. அண்ட் ஐ லைக்டு ஹர் ஃபார் சேயிங் தட், அண்ட் ஐ ஆல்சோ லைக்டு ஹர் ஃபார் தி சிம்ப்ளிசிட்டி ஆஃப் ஹர் ட்ரெஸ் அண்ட் for her deep soft voice and the serenity of her face. Here serenity means ரொம்ப அமைதியான மரியாதையான. ஸோ அவங்க வந்து என்ன, ஆமாம் உன்னால் முடியும், எனக்கு தெரியும் நீ தனியாக ட்ராவல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க முகத்தை பார்க்குறப்போ அந்த முகத்தில் ஒரு அமைதி, மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு தோணுச்சு. அதனாலவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. Tell me, what is your name? She asked. ஸோ நாங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க மறுபடியும் கேட்டாங்க, சொல்லு உன்னோடைய நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அருண், ஐ செட். நான் சொன்னேன் என்னோடய நேம் அருண் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு அவங்க அதுக்கு ஒரு கொஷின் கேட்டாங்க. அண்ட் ஹவு லாங் டு யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் யுவர் ட்ரெயின்? எவ்வளோ நேரம் நீ உன்னோட ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அபவுட் an hour, ஐ திங்க். இட் கம்ஸ் at 12 o'clock. நான் நினைக்கிறேன் ஒரு 1 hour ஆகும், கண்டிப்பாக 12 o'clock வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன். தென் கம் வித் மீ அண்ட் ஹாவ் சம்திங் டு ஈட். அப்புறம் என்னென்ன 1 hour இருக்கு இல்லையா, ஸோ என் கூட வா, ஏதாவது நான் உனக்கு சாப்பிட வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாஸ் கோயிங் டு ரெஃப்யூஸ் அவுட் ஆஃப் ஷைனஸ் அண்ட் சஸ்பிஷன். ஸோ அந்த லேடி சரிவா ஏதாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே நான் வந்து மறுத்தேன், ரெஃப்யூஸ் பண்ணேன். ரெஃப்யூஸ்னால் மறுக்கிறது, இல்லை வேண்டான்னு நான் மறுத்தேன். ஏன் அப்படின்னா 2 காரணம். ஒன்று வந்து தெரியாதவங்க யாராவது கூப்பிட்டா நம்ம வந்து என்னது உடனே போயிட மாட்டோம் இல்லையா, அவங்க மேலே சந்தேகப்படுவோம். அதுவும் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் கூப்பிட்றப்போ நமக்கு வந்து சந்தேகம் வரும். ஸோ அந்த ஒரு சந்தேகத்தினாலே நான் போல. இன்னொன்று யாரோ தெரியாதவங்க சாப்பிட வாங்கி தரேன்னு சொன்னால் நமக்கு ஒரு ஷைனஸ் இருக்கும், உடனே ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த 2 காரணத்தினாலையும் அருண் என்ன பண்ணாங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ணாங்க. பட் ஷி டுக் மீ பை தி ஹேண்ட் அண்ட் தென் ஐ ஃபெல்ட் இட் வுட் பி சில்லி டு புல் மை ஹேண்ட் அவே. ஸோ நான் வேணான்னு அப்புறமா அந்த லேடி என்ன பண்ணாங்க, என்னுடைய கையை பிடிச்சிட்டு சரி வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பிஹேவ் பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் சில்லியாக பிஹேவ் பண்ணுற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நான் மறுத்துட்டேன், அதுக்கப்புறமும் என்னை விடாமல் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஷீ டோல்ட் கூலி டு லுக் ஆஃப்டர் மை சூட்கேஸ். ஸோ அங்கே இருந்த ஒரு கூலிகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய சூட்கேஸை பார்த்துக்க சொல்லி அந்த கூலிகிட்ட சொல்கிறாங்க. அண்ட் தென் ஷீ லெட் மீ அவே டவுன் தி பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் கீழே வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹர் ஹேண்ட் வாஸ் ஜென்டில் அண்ட் ஷீ வாஸ் ஹெல்ட் மைண்ட் நெய்தர் டு ஃபர்ம்லி நார் டு லைட்லி. ஃபர்ம்லினா உறுதியாக. ஸோ அவங்க என்னுடைய ஹேண்டை பிடிச்சாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை. ஸோ என்னுடைய ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐ லுக்ட் அப் அட் ஹர் அகைன். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா நான் அவங்கள பார்க்குறேன். ஷி வாஸ் நாட் யங். ரொம்ப வந்து அவங்க வந்து ரொம்ப யங்காகவும் இல்லை, அண்ட் ஷி வாஸ் நாட் ஓல்டு. ரொம்ப வயதான ஒரு பொண்ணும் கிடையாது, என்னுடைய அம்மா ஏஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஷி மஸ்ட் ஹாவ் பீன் ஓவர் 30 பட் ஹேட் ஷி பீன் 50. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 30க்கு மேலே இருக்கும், ஆனால் 50க்குள்ளே தான் இருக்கும் அவங்களுடைய ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. 30 to 50 இருக்கும், 50க்குள்ளே அப்படின்றாங்க. ஐ திங்க் ஷி வுட் ஹாவ் லுக்ட் மச் த சேம். ஸோ அவங்க பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்தாங்க, 30 to 50க்குள்ளே இருக்கும் அவங்களுடைய ஏஜ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. She took me into the station dining room, ordered tea, samosas and jalebis. And at once I began to thaw and take a new interest in this kind woman. ஸோ அந்த லேடி என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்தில் அந்த ஸ்டேஷனில் ஒரு டைனிங் இருக்குது. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய ஆர்டர் பண்ணாங்க. என்னென்னலாம் ஆர்டர் பண்ணாங்கன்னா டீ, சமோசா, ஜிலேபி இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணாங்க. நான் சாப்பிட்றதுக்காக இதெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஐ பிகின் டு தா. இங்கே தா அப்படின்னா என்னென்னா கரை அப்படின்னு அர்த்தம். அதாவது கரைனா இந்த இடத்துல நான் அந்த லேடியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் டேக் அ நியூ இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் கைண்ட் உமன். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு கைண்டான ஒரு பர்சன் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. The strange encounter had little effect on my appetite.
ஸோ யுவர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா அன்னோன். என்கவுண்டர் மீன்ஸ் ப்ரீஃப் மீட்டிங். ஒரு முகம் தெரியாத நபர் கூட, பழக்கம் இல்லாத நபர் கூட நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிறிய மீட்டிங் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க அந்த டைனிங் ரூமுக்கு வந்துட்டாங்க இல்லையா, டைனிங்க்கு. ஸோ அங்கே வந்து நிறைய ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஆர்டர் பண்ண உடனே அவருக்கு அதெல்லாம் பார்த்த உடனே, சமோசா, டீ இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு பசியை தூண்டிடுச்சு. ஆப்பிடைட் அப்படின்னா பசி உணர்வு வந்துருச்சு. ஐ வாஸ் அ ஹங்க்ரி ஸ்கூல் பாய் அண்ட் ஐ லேட் as much as I could in as polite manner as possible. ஸோ எனக்கு அதை பார்த்த உடனே, நான் ஒரு ஸ்கூல் பாய் தான் இல்லையா, ஸோ எனக்கு அதை பார்த்த உடனே என்ன பண்ணிடுச்சுன்னா பசி ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பசித்த உடனே நான் ரொம்ப பசியில் வந்து என்னது ஹரிபரியாக சாப்பிடல. என்னால் எந்த அளவுக்கு பொலைட்டாக சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நான் அமைதியாக நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஷீ டுக் ஆப்வியஸ் ப்ளஷர் இன் வாட்சிங் மீ ஈட். ஸோ அந்த லேடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் சந்தோஷமாக இருந்ததுன்னா, நான் சாப்பிட்றத பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. And I think it was the food that strengthened the bond between us and cemented our friendship. ஸோ நாங்கள் அந்த டீ சாப்பிட்ட நேரம் தான் வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. For under the influence of the tea and sweets, I began to talk quite freely. ஸோ நான் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, சாப்பிட்டுட்டே அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணதுனால நான் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அண்ட் டோல்ட் ஹர் அபவுட் மை ஸ்கூல், மை ஃப்ரெண்ட்ஸ், மை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். நான் அவங்கக்கிட்ட என்னென்னலாம் சொன்னேன்னா, என்னுடைய ஸ்கூல் பற்றி சொன்னேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொன்னேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்காதது, எனக்கு பிடிச்சது, இதெல்லாம் பற்றி நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். She questioned me quietly from time to time but preferred listening. ஸோ அந்த லேடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்பப்போ என்கிட்ட கொஷின் கேட்டாங்க. ஆனால் அவங்க கொஷின் கேட்குறதுலே குறியா இல்லை, நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றத லிசன் பண்ணுறதுல தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருந்தது. She drew me out very well and I had soon forgotten that we were stranger. ஸோ நான் அவங்கக்கிட்ட ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் கூடிய சீக்கிரமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, நாங்கள் 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி அறிமுகம் ஆகாதவர்கள் அப்படின்றத நான் மறந்து போய் அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக பேச ஆரம்பித்தேன். But she did not ask me about my family or where I lived, and I did not ask her where she lived. பட் அந்த லேடி வந்து என்ன பண்ணலைன்னா, உன்னோட ஃபேமிலி எப்படி, நீ எங்கே வாழ்கிற அப்படின்ற மாதிரிலாம் கொஷின் கேட்கவே இல்லை. அதே மாதிரி நானும் அவங்கள பற்றி எந்த ஒரு கொஷினுமே கேட்கல. நீங்கள் யார், எங்கே வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்ற கொஷினும் நான் கேட்கவே இல்லை அப்படின்னு அருண் சொல்கிறான். I accepted her for what she had been to me, a quiet, kind and gentle woman who gave sweets to a lonely boy on a railway platform. ஸோ நான் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு தனியாக இருந்த ஒரு சின்ன பையனுக்கு பசியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இவ்வளோ ஒரு பக்குவமாக கவனிச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டேன். After about half an hour, we left the dining room and began walking back along the platform. An engine was shunting up and down beside. ஸோ நாங்கள் ஒரு half an hour அங்கே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த டைனிங் ரூம்லேருந்து வெளில வந்துட்டோம். வெளில வந்தப்போ பிகன் வாக்கிங் பேக் அலாங் தி பிளாட்ஃபார்ம். ஸோ நாங்கள் பிளாட்ஃபார்மை நோக்கி நாங்கள் நடந்துகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகி அப் அண்ட் டவுன் பிசைட், எங்களுக்கு பக்கத்தில் சைடில் வந்து ஒரு என்ஜின் ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து வந்துட்டு இருந்தது. Platform number 8 and as it approached, a boy leaped off the platform and ran across the rails, taking a shortcut to the next platform. So platform number 8 அங்கேருந்து ஒரு பாய் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு வரணுன்னா ரொம்ப சுற்றி தான் வரணும் இல்லையா. அவன் ஷார்ட்கட் எடுக்கிறதுக்கு என்ன யோசிச்சான்னா, அந்த பிளாட்ஃபார்ம் 8லேருந்து கிராஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு என்ன பண்ணிட்டான், ஷார்ட்கட் எடுக்கிறதுக்கு அந்த ரயில்ஸ் ரோடு இருக்கு இல்லையா அதுக்குள்ளே பாஞ்சிட்டான். ஸோ அங்கேருந்து வர்றப்போ என்ஜின் வருது. ஸோ இவனும் வந்து அதுக்குள்ளே வந்து குதிச்சிட்டான். He was at a safe distance from the engine and there was no danger unless he had fallen. But as he leaped across the rails, the woman clutched my arm. ஸோ அவன் வந்து என்ன பண்ணிட்டான், இன்னொரு பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு அதை கீழே வந்து ஷார்ட்கட் எடுக்கிறதுக்காக கீழே குதிச்சிட்டான். ஸோ அந்த ட்ரெயினோட என்ஜின் வந்து அங்கேருந்து வந்துட்டுருக்கு. பட் வந்து என்னென்னா, ஹி வாஸ் அட் அ சேஃப் டிஸ்டன்ஸ், அந்த என்ஜினுக்கும் அவனுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் தேர் வாஸ் நோ டேஞ்சர் அன்லெஸ் ஹி ஹேட் ஃபாலன். ஸோ அவனுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அன்லெஸ் அவன் கீழே விழாத வரைக்கும். ஒருவேளை அவன் கீழே விழுந்துட்டானா அந்த ட்ரெயினோட என்ஜின் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துடும். ஸோ விழாமல் அவன் ஓடி வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான்.
But as he leaped across the rails, but the woman clutched my arm. ஸோ அவன் வந்து என்ன பண்ணான், அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 8லேருந்து குதிச்சான் இல்லையா, பார்த்த உடனே அந்த லேடி என்ன பண்ணிட்டாங்க, இந்த விமன் கிளச்டு மை ஆம், என்னுடைய ஆமை வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டாங்க. கிளச்டுனா வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்கிறது. Her fingers dug into my flesh and I winced with pain. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பாயை பார்த்துட்டு ஒரு டென்ஷனில் என்னுடைய ஹேண்டை வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டைட்டாக பிடிச்ச உடனே அவங்களுடைய ஃபிங்கர்ஸ் வந்து என்னுடைய கையில் பதிய ஆரம்பிச்சிருச்சு. ஐ வின்ஸ்டுனா முகம் சுளித்தல். நான் வழியில் வந்து முகம் சுளிக்க ஆரம்பித்தேன். ஐ காட் ஹர் ஃபிங்கர்ஸ் அண்ட் லுக்ட் அப் அட் ஹர். ஸோ அவங்க வந்து என்னை டைட்டாக பிடிச்ச உடனே நான் என்ன பண்ணேன், அவங்களுடைய முகத்தை நான் பார்த்தேன். அண்ட் ஐ saw a spasm of pain and fear and sadness pass across her face. நான் என்ன பண்ணேன், என்னை டைட்டாக பிடிச்ச உடனே நான் அவங்களுடைய முகத்தை பார்க்குறேன். அவங்க முகிட்டு இருக்குன்னா ஸ்பாசம் மீன்ஸ் ஒரு விதமான தவிப்பு. ஐயோ அந்த பையன் வந்து கீழே விழுந்துருவானோ, அதாவது அந்த என்ஜின் பக்கத்தில் வந்துருமோ அப்படின்ற ஒரு விதமான பரிதவிப்பு வந்து அவங்களுடைய முகத்தில் ஓடினதை நான் கவனித்தேன். She watched the boy as he climbed the other platform, and it was not until he had disappeared in the crowd that she relaxed her hold on my arm. ஸோ அந்த லேடி வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாயை வந்து ரொம்ப கவனிச்சிட்டே இருந்தாங்க. அதாவது எது வரைக்கும்னா, அவன் அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 8லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு ஓடி வந்தான் இல்லையா, ஓடி வந்து அது மேலே ஏறி அவன் அந்த கூட்டத்தில் சேஃபாக ஆயிட்டான். சேஃப் ஆனாலும் அவன் அந்த கூட்டத்தில் மறையிற வரைக்கும் என்ன பண்ணாங்க, அந்த லேடி அவனை பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு அவன் வந்து எப்போ வந்து ஓகே ஆபத்து இல்லை அவனுக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து என்னுடைய அந்த ஹேண்டை வந்து லூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. She smiled at me reassuringly. ஸோ மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னை பார்த்து சிரித்தாங்க. அந்த சிரிப்பு எப்படி இருந்ததுன்னா, ஓகே அந்த பாய் வந்து சேஃப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அண்ட் டுக் மை ஹேண்ட் அகெயின், மறுபடியும் என்னுடைய ஹேண்டை எடுத்துக்கிட்டாங்க. பட் ஹர் ஃபிங்கர்ஸ் ட்ரம்பிள்டு அகெயின்ஸ்ட் மைன். ஸோ மறுபடியும் அவங்களுடைய ஃபிங்கர்ஸ் வந்து என்னது ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. அது அகெயின்ஸ்டாக இருந்தது, எனக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது. ஹி வாஸ் ஆல் ரைட். ஸோ அவங்களுடைய அந்த பதட்டம் வந்து இன்னும் அவங்களுக்கு இருந்ததால் நான் என்ன பண்ணேன், ஹி வாஸ் ஆல் ரைட், அவன் வந்து ஓகே அவன் வந்து சேஃப் ஆகிட்டான் அப்படின்றத மறுபடியும் நான் சொன்னேன். ஐ செட் ஃபீலிங் தட் இட் வாஸ் ஷி ஹூ நீடட் ரீஅஷூரன்ஸ். ஸோ மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணேன், ஓகே ஹி வாஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொன்னேன். ஓகே ஹி வாஸ் ஆல் ரைட் அப்படின்னு நான் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஷீ ஸ்மைல்டு கிரேட்ஃபுல்லி அட் மீ அண்ட் ப்ரெஸ்டு மை ஹேண்ட். ஸோ என்னை பார்த்து ஒரு சிரிச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, என்னுடைய ஹேண்டை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாங்க. We walked together in silence until we reached the place where I had left my suitcase. நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அமைதியாக 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கே என்னோடய சூட்கேஸை விட்டுட்டு வந்தோமோ ஸோ அந்த இடத்த நோக்கி நாங்கள் நடந்துட்டு இருந்தோம். One of my school fellows, Satish, a boy of about my age, had turned up with his mother. ஸோ அந்த இடத்துல யார் நின்னான்னா, என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒரு பாய், அதாவது அவனுடைய நேம் சதீஷ். அவனும் அவனுடைய அம்மாவும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செக்ஷன் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இந்த லெசன் வந்து செக்ஷன் 1 செக்ஷன் 2 இருக்குது. ஸோ செக்ஷன் 1 இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு.